ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க சகோதர சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் பதிவுலாம் வருங்க. சரிங்களா? இப்போ வாழ்க்கையில் இன்பம் துன்பம் கண்டிப்பாக எல்லாருமே அனுபவிச்சு தாங்க ஆகும். அதே மாதிரி அது எப்படி இயல்பாக நடக்குது அதே மாதிரி தாங்க எப்போவாவது நமக்கு டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் எல்லாம் நடக்கும். சரிங்களா? இது எல்லாருமே ஏற்றுக்க தான் வேணும். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் பொதுவானது தான், நம்பி தான் ஆகணும். அதே போல் சூழ்நிலையில் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படி நேரம் சரியில்லைன்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நீங்கள் நல்லது நினச்சி செஞ்சீங்கனாலும் பிரச்சனையில் தான் முடியுங்க. சம்மந்தமே இல்லாமல் மற்றவங்க உங்ககிட்ட சண்டை போடுவாங்க. பிரச்சனை ஆகாதுன்னு நீங்கள் நினச்சி செஞ்சால் கூட பிரச்சனையில் தாங்க அதை கொண்டு போய் முடியும். திடீர்னு நீங்கள் கம்முனே இருந்தால் கூட வாழ்க்கை துணை, அதாவது ஹஸ்பண்டாக இருந்த ஒய்ஃப்கிட்டையும் ஒய்ஃபாக இருந்த ஹஸ்பண்ட்கிட்டையுமே பிரச்சனை ஆகும். அது நெருங்கிய நண்பர்கள் குடும்பத்தினர்கிட்டலாம் எதிர்பாராமல் பிரச்சனை ஏற்படும். இப்போ புதிதாக தொழிலே ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது நட்டத்தில் தான் கொண்டு போய் முடியும். இது எல்லாமே பிரச்சனை செய்வாங்க என்று நினைக்கும்படியான நிகழ்வெல்லாம் நடக்குங்க. நம்ம நல்லதே சொன்னால் கூட யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. சரிங்களா? சுருக்கமாக சொன்னீங்கன்னா, இது என்ன செஞ்சாலும் சிக்கலில் கொண்டு போய் முடியும். இது எப்படி தவிர்க்கிறது? இது உங்கள் வீதி தவிர்க்க முடியாது. குறிப்பிட்ட காலம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் அதனுடைய தாக்கத்தை வேணால் நம்ம குறைச்சிக்கலாம். சரிங்களா? எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக பேசாமல் அமைதியாக இருக்கணுங்க. அந்த டைமில் பேச்சை முழுவதுமே குறைச்சிடுங்க. செலவு ஏற்படும் புதிய முயற்சிகளை கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பாக அதை செய்யாமல் தள்ளி வச்சிடணுங்க. அப்புறம் எதுலுமே நிதானமாக தான் இருக்கணும். சரிங்களா? எதையும் பேசுறதுக்கு முன்னால 100 முறை யோசிப்பது நல்லதுங்க. அப்புறம் எதுலையுமே அதிகமாக கலந்து கொள்ளாமல் சிறிது காலம் அமைதியாக இருக்கிறது மிக மிக சிறந்தது. சரிங்களா? இதே விட எல்லாத்துலேயும் விட முக்கியமானதுன்னா, என்னுடைய அனுபவத்தில் கண்டுபிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன செய்தாலும் பிரச்சனையா, நல்லது சொன்னாலும் பிரச்சனையா, கடுமையை குறைப்பணும், நகைச்சுவையாக நீங்கள் பேசுனீங்கன்னா கூட அதுலேயும் ஒரு சிக்கலா, இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் செய்யறதையே தவறு கண்டுபிடிக்கிறாங்களா, இந்த மாதிரிலாம் டைம் சரியில்லை அப்படின்றது நமக்கு நல்லா கண்ணு முன்னால் தெரியுதுல்ல. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசாமல் அமைதியாக இருக்கிறது தான் சால சிறந்ததுங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் அமைதியாக இருந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. உங்களுக்கே தெரியும் பிரச்சனையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் சந்திக்கவே மாட்டீங்க. சரிங்களா? நெருக்கடியான சம்பவங்கள், பண பிரச்சனைகள் எல்லாமே வந்தால் கூட அதெல்லாம் உங்களை கண்டிப்பாக மாறிடும். சரியா? இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னன்னா, நம்ம அமைதியாக இருக்கிறது, நேர்மறையான சிந்தனைகளை நம்ம வளர்த்துக்கணுங்க. சரிங்களா? எல்லாத்திட்டையும் வாக்குவாதம், சண்டை இதெல்லாம் தவிர்த்தணுங்க. அமைதியாக இருக்க கற்றுக்கணுங்க. இதுலேருந்து கண்டிப்பாக மீண்டு வந்துடலாம். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும். சரிங்களா? இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார நினைங்க பாருங்க. கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டுங்க.